ஆமா, இது வந்து நாம் தமிழர் கட்சி. ஆமா, தெரியும். சீமான் அண்ணன். தெரியும். இதெல்லாம் பேட்டி கூட வந்து எடுத்துட்டாங்க. அப்படியா? சரி, சொல்லுங்கம்மா. இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திடலாமா? செலுத்தலாம். அது என்னன்னா நம்ம அண்ணன் போடாம வேற யாருக்கு போட போறோம்? உறுதியாம்மா? நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க ஏன் வாக்கு செலுத்த போறீங்க அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள் இங்க சொல்லி இருக்கிறோம். எல்லாத்தையும் இது பண்ணுங்க. சொல்லுங்க. சொல்லி எல்லாத்தையும் வாக்கு செலுத்த சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லி விவசாய சின்னத்துக்கு சொல்லிடுங்க. சரி சரிங்க. சரி, நீங்க எங்களை கூப்பிட்டு நாங்க 7 வாக்கு செலுத்துறோம்னு சொன்னது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா நல்லா ஜெயிக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். சரிங்கம்மா. சரிங்க. ஸ்வீட் கடை. அதுக்கு அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இது ஒரே நிமிஷம் உங்களுக்கு கொடுப்பாரு. இல்ல கொடுப்பாரு, ஒரே நிமிஷம். நாம் தமிழர் கட்சி அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுன்னா வெளிநாட்டுல போய் கையேந்திர சூழ்நிலை இருக்கக்கூடாதுன்னு அண்ணன் என்ன சொல்றாருன்னா, மாட்டு சாணம், இந்த காய்கறி கழிவுகள் இதுல இருந்து அரசாங்கமே பயோகாஸ் தயாரிச்சு நமக்கு வந்து கொடுப்பாங்க, தட்டுப்பாடு இல்லாம கொடுப்பாங்க. நீங்க எல்லாத்துக்கும் வெளிநாட்டுல தக்காளிக்கு வெங்காயத்துக்கு வெளிநாட்டுல கையேந்துவீங்க. ஆமா, சொல்லி இருக்கிறாங்க. இது எதுனால லாக்டவுன் வந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய தற்சார்பு பொருளாதாரப்படி இருந்தா நம்ம வெளிநாட்டிலேயே வெளி மாநிலத்திலேயே கையாந்த வேண்டாம். இல்ல, இங்க கோவளத்து பக்கத்திலே அண்ணன் வந்து உங்களுக்கு மருதமங்காடி, நெய்தலங்காடின்னு எல்லா கடைகளையும் உருவாக்கி விவசாயம் பண்ணி பால் எல்லாமே இங்க இருந்தே வந்துடும். இங்க இருக்கிறவங்களுக்கே அரசாங்கம் வேலை கொடுத்து இந்த கோவளம் திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கான பொருட்கள் இங்கே உற்பத்தி ஆயிரும். இந்த மாதிரி கேஸ் தட்டுப்பாடு இதெல்லாம் வராம தற்சார்பு பொருளாதாரம் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய உயிர்நாடி கொள்கை. அடுத்தவண்ட கையே இருந்தாதாங்கடா, நீங்க சொந்த காலில் நில்லுங்கடான்னு நான் அண்ணன் செந்தமிழன் சீமான்னு சொல்றது காரணமே இதுதான். அங்க சண்டை இன்னுமே நடக்கட்டுமே, நம்ம வலுவா இருந்தா நம்ம ஏன் அடுத்தவண்ட கையேந்த போறோம்? உணவு விவசாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இத மாற்றதுதான் உங்க பிள்ளைங்க வந்திருக்கோம். நீங்க சொன்னது மாதிரி விவசாயிக்கு வாக்கு செலுத்துங்க. விலைவாசி குறைச்சாதான் ஏழைங்களும் கூலி வியாபாரம் செய்யறவங்களும் வயிறால சாப்பிட்டு கூலி வியாபாரத்துக்கு போறோம். அவங்கெல்லாம் மன திருப்தியோட சந்தோஷத்தோட இருக்கணும். ஏன்னா நீங்க 1000 2000 இலவசம் கொடுத்துட்டு இதுல கவனம் செலுத்த மாட்டாங்கறானுங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. வாக்கு செலுத்துங்க. எல்லாருக்கும் சொல்லுங்க. நல்ல சிறந்த நிர்வாகி, எளிமையானவர். திமுக அதிமுக தொடர்ச்சியா 70 வருஷமா வாக்கு செலுத்திட்டு இருக்கிறோம். நம்ம இந்த முறையாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. 99ல இருந்து 2004 வரைக்கும் இதே திமுக பாஜக கூட கூட்டணி வச்சு நரேந்திர மோடி வந்து குஜராத் இனப்படுகொலையில வந்து காப்பாத்தி விட்டது இதே திமுக. 5 வருஷம் அமைச்சரவையில இருந்து இன்னும் அசுர பலத்தோட திமுக பாஜக இந்தியா முழுவதும் ஆள்றதுக்கு யாரு காரணம்? ஒண்ணுமே இல்லாம இருந்த பாஜகவை முதல்ல வழிவிட்டது அதிமுக. நாடு கடனாளி நாடாதான் இருக்குது. ஊருக்கு ஊர் சாராய கடையை திறந்து வச்சுட்டு தமிழ்நாடு 70 வருஷமா எந்த பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு? 30 வயசு பிள்ளை, 25 வயசு பிள்ளை குடிச்சுக்கிட்டு தெருவுக்கு கணவனை இழந்த குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த திராவிட கட்சிகள் இந்த சாராய பொருளாதாரத்திலேருந்து வெளியே வராதா? திரும்ப திரும்ப வந்து நமக்கு இது தீமை தரவங்களுக்கே நம்பி வாக்களிக்கிறீங்களே. நாங்கள் உங்களை நம்பி 15 ஆண்டுகளாக இந்த காலத்தில் யாரு கூடயும் கூட்டணி இல்லாமல் நாம் தமிழர் கட்சி நிற்குது. இலவசங்கள் இல்லை. பேங்க்ல 2000 ரூபா உங்க வங்கியில போட மாட்டோம். ஆனா நீங்க மாசம் 30,000 50,000 ரூபா மாத ஊதியம் வர்றது மாதிரி வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். உங்க பிள்ளைகளுக்கு கொடுப்போம். படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி நீங்க யார்கிட்டையும் போய் கையேந்தாத நிலைக்கு ஒரு சூழலை உருவாக்குறதா நாம் தமிழர் கட்சியினுடைய குறிக்கோள். கோவளத்துல இருக்குதுன்னா ஒரு 100 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனை கோவளத்துல வந்துடும். அரசு நீங்க செங்கல்பட்டுக்கோ கோவளத்துக்கோ சென்னைக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் பிள்ளையும் அரசு மருத்துவமனையில தான் வைத்தியம் பார்க்கணும்னு சட்டம் கொண்டு வந்துருவான். தனியார் பள்ளிக்கூடங்களை நோக்கி நீங்க போக வேண்டிய வேலையே இருக்காது.
அரசு பள்ளிக்கூடங்கள் தரம் உயர்த்தப்படும். கவுன்சிலர் வீட்டு பிள்ளையும் அங்கே தான் படிக்கணும், தலைமை ஆசிரியர் வீட்டு பிள்ளையும் அங்கே தான் படிக்கணும், ஆட்சியர் வீட்டு பிள்ளையும் அங்கே தான் படிக்கணும். உலக தரத்துக்கு கொடுத்துருவோம். கல்வி மருத்துவம் 1 கோடி ரூபா ஆகுதா உங்களுக்கு மருத்துவ செலவு? நீங்கள் ஒரு அழைப்பு கொடுத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து இது பண்ணி செலவு பண்ணி உங்களை வீட்டில் கொண்டு விட்டு போயிடும். மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் இலவசமாக தரமாட்டான். அந்த காசை இங்கே திருப்பி விடுவோம். இந்த கேடுகட்ட சாராய பொருளாதாரத்துக்கு விடமாட்டோம். 13 லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு. எப்படி 13 லட்சம் கோடி ஆந்திராவிலேருந்து பால் வருது. இங்கே நம்ம அந்த தொழிலை உருவாக்கி அதில் இருந்து முதலீடு பண்ணி இந்த கடத்தையும் அடைப்போம். மக்களுக்கு கடன் வாங்காமல் ஒரு நல்ல அரசாங்கத்தை கொடுப்போம். போக்குவரத்து துறை 1 லட்சம் கோடிக்கு மேலே கடன். அதனால தயவு செய்து இந்த பிள்ளைங்க சொல்றத சரின்னு நீங்க யோசித்து, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு சரி யோசித்து சரின்னு பட்டா இந்த முறை விவசாய சின்னத்துக்கு இவங்களுக்கு 50 ஆண்டுகளா கொடுத்துட்டீங்க. அதே ஊழல் இப்ப எடப்பாடி வந்து என்ன பண்ண போறாரு? திமுக மேல கோவப்பட்டு எடப்பாடி வாக்கு செலுத்திங்கன்னா என்ன பண்ணுவாரு? ஆத்து மணல் திருடுறதை நிறுத்திடுவாரா? சாராயம் காய்க்கிறத நிறுத்திடுவாரா? மலையை வெட்டி விற்கிறத நிறுத்திடுவாரா எடப்பாடி? அவருக்கு மேல கோவப்பட்டு 5 வருஷத்துல இவங்களுக்கு மாத்தி அளிக்கிறோம். திமுக சரியில்லைன்னு அதிமுகவும், அதிமுக இப்ப 2 பேருமே சரியில்லை. ஒரு 10 ஆண்டு ஓய்வு கொடுங்க, நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்துங்க. 5 வருஷம் பாருங்க, எங்க ஆட்சியில இருந்து பாருங்க சரியா இருக்குதா தவறா இருக்குதான்னு. குறைஞ்சபட்சம் ஒரு இதையாவது மாற்றுங்க. நாங்க முழுவதும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம்னு சொல்றோம். நாங்க எல்லாருமே படிச்சு வேலை பார்க்குற பிள்ளைங்க இந்த தெருவில் வந்து நிற்கிறோன்னா அண்ணன் சீமான் சொல்ற அந்த கருத்து எங்களுக்கு பிடிச்சிருக்குது, இந்த நாட்டை மாற்றுங்கிறத நாங்க நம்புறோம். 117 பெண்களுக்கு இடம் கொடுத்துருக்குறோம் சரி சமமா. 117 ஆண்கள், 50 விழுக்காடு, 33 விழுக்காடு சட்டத்துக்கு இவனுங்க பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் கொடுக்காம நடிக்கிற நேரத்தில் 50 விழுக்காடு பெண்களுக்கு. ஏன்னா பெண்கள் இல்லாமல் இந்த நாடு இல்லை. என்ன பெற்றவ ஒரு தாய், எல்லாரையும் பெற்றவங்க ஒரு தாய், எனக்கு சகோதரியா மனைவியா குழந்தையா வரவங்க, அவங்க இல்லாமல் இந்த உலகம் இல்லை. அதை மதிச்சாதான், பெண் சக்தியை மதிச்சாதான் இந்த உலகம் நிலைத்து நிற்கும். ஏன்னா நம்ம பெண் தெய்வங்களே வழிபடுறவங்க. இது எல்லாமே யோசிச்சு தான் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம். நாட்டு விவசாயம், நாட்டு மாடு தான் வளர்ப்போம். இவ்வளவு இதே ஆட்சி வரைவு திட்டத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு மனசு சரின்னு பட்டா நீங்களும் வாக்கு செலுத்துங்க, உங்கள் குடும்பத்தாட்டையும் சொல்லி எங்களுக்கு வாக்கு செலுத்த வைங்க. ஐயா ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. சரி ஐயா வணக்கம். அப்படியே நீங்கள் வேலை செய்யிட்டு இது பண்ணுங்க, நான் பேசுகிறத பேசிடுறேன். ஐயா நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்திருக்கோம். 60 ஆண்டு காலமாக திமுக அதிமுகவுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறீங்க. இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க. 2 பேரும் 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்து நல்லாட்சி கொடுக்குறங்கிற பேரில் 10 லட்சம் கோடி கடன்காரங்களாக நம்மளை ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு குடும்ப அட்டைக்கு 2 லட்சம் கோடி கடன் இருக்குது. மாதம் 11,000 கோடி கடன் வாங்கினால மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நடத்த முடியும். ஒரு வீட்டில் வந்து நம்ம வந்து ஒரு 1000 2000 கடன் வாங்குறதுக்கே அவ்வளோ யோசிக்கிறோம். ஆனால் இவங்க வந்து கண்ணை மூடிட்டு 1 லட்சம் கோடி வட்டி கட்டணும் ஒரு வருஷத்துக்கு. இந்த கடனை வாங்கிட்டு ஒரு நல்ல பள்ளிக்கூடங்களோ மருத்துவமனையோ வேலை வாய்ப்பையோ உருவாக்கலை. திரும்ப நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு 10,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய்க்கு ஸ்விக்கி ஸ்மோட்டோவில் வேலைக்கு போனோம், இல்லை ஏதாவது கால் சென்டரில் வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது. எல்கேஜி பிள்ளைக்கு 1000 1 லட்சம் கட்டுற அளவுக்கு ஃபீஸ் வந்துடுச்சு. ஆனால் இதை வந்து கொடுக்க வேண்டியது அரசாங்கம். கல்வியும் மருத்துவத்தையும் கொடுக்க வேண்டியது அரசாங்கம். இதை கொடுத்துட்டா நீங்கள் சம்பாதிக்கிற காசு உங்கள் பாக்கெட்டில் இருக்கோ, நீங்கள் சாப்பிடுவீங்க தரமாக. நம்ம யார்ட்டையும் ஒரு 100 ரூபாய்க்கு கையேந்த வேண்டிய தேவையில்லை. நாம் தமிழர் கட்சி என்ன செய்யும் அப்படின்னா, கோவளத்திலே ஒரு 200 படுக்கை வசதி கொண்ட தரமான மருத்துவமனை இருக்கும். யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஒரு அழைப்பு கொடுத்தீங்கன்னா வீட்டில் வந்து கூட்டு போய் சரி பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் அது 1 கோடி ரூபா மருத்துவமாக இருந்தாலும் சரி. முதலமைச்சருடைய பிள்ளை அரசு மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்க்கணும், முதலமைச்சர் பார்க்கணும், சட்டம் ஏற்றிடுவோம். அதே மாதிரி படிக்கிறதும் அதே மாதிரி தான், அரசு பள்ளியில் தான் படிக்கணும். இந்த சட்டங்களை கொண்டு வந்துடுவோம். இந்த 48,000 கோடி வரக்கூடிய சாராய பொருளாதாரத்தில் கட்டிட்டு நிற்க மாட்டோம். திமுக அதிமுக நம்மளுடைய பினாமிகளுக்கு சாராயம் காய்க்கிற தொழிற்சாலை இருக்குது, அதனால அவன் சாராய கடையை மூட மாட்டான். அதனால தயவு செய்து நாம் தமிழர் கட்சியினுடைய திட்டங்களை அண்ணன் இப்போ ஆட்சி வரைவாக வெளியிட்டாங்க, படிங்க. நீங்கள் இந்த ஒரு மாற்றத்துக்காவது எங்களுக்கு ஒரு 5 வருஷம் ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க. உறுதியாக நாங்கள் மாற்றோம், தனியாக நிற்கிறோம், யாரு கூடயும் கூட்டணி வைக்காம. சரி ஐயா, நாம் தமிழர் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. இல்லை, நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கிறோம். உங்களால் காற்றை காசு கொடுத்து வாங்க முடியாது, வாங்கிக்கலாம். ஆனா மரத்தில் நீங்கள் பெற முடியாது. உங்களால் காசு கொடுத்து நீங்கள் மழையை பெற முடியாது. நீங்கள் குடை வேண்டாம் வாங்கலாம், ஆனா மழையை உங்களால் காசு கொடுத்து வர வைக்க முடியாது.
அம்மா நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு இந்த முறை வாக்கு செலுத்துங்க. 60-70 வருஷமா வாக்கு செலுத்திட்டீங்க. தெருவுக்கு 30 வயசு 40 வயசுல இளம் விதவைகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க. ரெட்டையில சூரியனுக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தணும். 2 பேருடைய பினாமிகளும் சாராய ஃபேக்டரி திறந்து வச்சு காய்ச்சி முதல் நாம் தமிழர் கட்சி வந்ததுன்னா டாஸ்மாக மூடுவோம். போடுவீங்க இல்லையா? சரி, நீ உறுதியாக இருக்கு. பார்க்க சகிக்கல அவ்வளவு கொடுமைகள். சாராயத்தை தாண்டி கஞ்சா எல்லாம் சொல்லுங்க. இவங்க திரும்ப திரும்ப நம்மளை எப்படி தெரியுமா ஏமாத்துவானுங்க? இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னுவோம். 99ல் பிஜேபி கூட கூட்டணி வச்சது திமுக. 4 வருஷம் அமைச்சரவையில் இன்னைக்கு இந்த மோடி இவ்வளோ அசுரபலமா வளர்ந்துருக்கிறதுக்கான காரணமே இந்த திமுக. அதிமுக அம்மா ஜெயலலிதா கூட்டணி வச்சாங்களா 1 வருஷம் 1.5 வருஷம் வாஜ்பாய் கூட. அதுக்கப்புறம் வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சது இந்த திமுக. கருணாநிதி ஐயா தலைமையில் அமைச்சர்கள் இருந்தாங்க. குஜராத் கலவரம் நடந்தது இல்லை? 3000 பேர் துள்ள துடிக்க ஒரு கை குழந்தை வரைக்கும் கொண்டானுங்க இல்லையா? அப்போ மோடியை காப்பாத்தினது யாரு? இந்த குரூப்பு தான் காப்பாத்தி மோடியை இங்கிருந்து எம்பி பழனி மாணிக்கம் எம்பியை திமுக அனுப்பி விட்டுச்சு. அவருக்கு ஆதரவா பேச சொல்றது. பாராளுமன்றத்துல பேசுறாங்க, அவருக்கு ஆதரவா பேசி இன்னைக்கு அவன் இவ்வளவு அசுர பலத்துல நிக்கிறதுக்கு காரணமே இந்த 2 கட்சிகள் தான். இல்லைன்னா பாஜகவை தமிழ்நாட்டுக்கு எப்படி தெரியும்? இலங்கையில இனப்படுகொலை நடக்கிறது வரைக்குமே நமக்கு வந்து இவனுங்க தானே நமக்கு காவல்னு நினைச்சிட்டு இருந்தோம். இவனுங்க தானே அதுக்கப்புறம் நம்மளை காட்டி கொடுத்து அங்க கொலை நடக்கும்போது கண்டு காணாம இருந்த பாவிங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்கிற எல்லாமே இங்க நடக்கிற எல்லா அட்டூழியத்துக்கும் அவனுங்க தான் காரணம். சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் எது கொண்டு வந்தாலும் அதை கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுவான். அதனால தயவு செய்து ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. நீங்க இந்த புரிதலோட இருக்கிறது சந்தோஷம். நீங்க ஒரு 10 சரிங்க சரி. நீர் தொட்டிகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றால் பாக்கெட்டில் 10 ரூபாய் இருந்தால் தான் தண்ணி குடிக்க முடியும். அம்மா வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு தயவு செய்து உங்க வாக்கை செலுத்துங்க. 50-60 வருஷமா ரெட்டையில சூரியனுக்கு நீங்க வாக்கு செலுத்திட்டீங்க. தெருவுக்கு 30 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் சாராயம் குடிச்சு விதவையா எத்தனையோ பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க. ஏக இறைவனுக்கு ஒரு பதில் சொல்லணும். இவனுங்க சாராயத்தையே காய்ச்சி 2 பேரும் வந்தாலும் மாற்ற மாட்டான். எடப்பாடி ஐயா வந்தாலும் இந்த சாராயம் காய்க்கிறத நிறுத்த போறது இல்லை. இவர் ஐயா ஸ்டாலின் நிறுத்த போறது இல்லை. 2 பேருமே மாறி மாறி இந்த சாராய பொருளாதாரத்தை நம்பிதான் இருக்கிறாங்க. பாலின் சந்தை மதிப்பு 13 லட்சம் கோடி. இதை மாத்தலாம். படிச்ச பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். ஆனா இதெல்லாம் பண்ணாம இலவசத்தை கொடுத்தே நம்மளை ஏமாத்துறான். 15,000 கோடி 20,000 கோடி இலவசத்துக்கு செலவு பண்றத எத்தனை பள்ளிக்கூடம் கட்டலாம், எத்தனை தொழிற்சாலைகள் கட்டலாம்? ஏன் நம்மளை இன்னும் பிச்சைக்காரங்களாவே வச்சிருக்காங்க? நம்ம ஏன் அடுத்தவண்ட கையை இருந்தாலும் நீங்க உழைக்கிறீங்க. காலையில இப்ப பிள்ளைங்களை விட்டுட்டு கடையில வந்து இருக்கிறீங்க. உங்க உழைப்புல தானே வாழ்றீங்க. இதே உங்க அண்ணனுக்கு சரியான வேலை கொடுத்து அவர் ஒரு 1 லட்சம் ரூபா 50,000 ரூபா சம்பாதிச்சாரு அப்படின்னா நீங்க வீட்டுல இருந்து பிள்ளைங்களை பார்க்கலாம். இல்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சரியான வேலை அரசு வேலை கொடுத்திருந்தா இதை நாம் தமிழர் கட்சி எல்லாருக்கும் வேலை தருவாங்கிறது. இலவசம் கல்வியும் மருத்துவம் மட்டும்தான். கோவளத்துல ஒரு தரமான மருத்துவமனை இருக்கும், கோவளத்துல ஒரு தரமான பள்ளிக்கூடம் இருக்கும், கோவளத்துலயோ கேளம்பாக்கத்திலேயோ ஒரு கல்லூரி இருக்கும், வாழ்விடங்களுக்கு பக்கத்துல இதெல்லாம் இருக்கும், தற்சாப்பு பொருளாதாரம் இருக்கும், விவசாயம் இருக்கும், நெய்தல் அங்காடி, மருதம் அங்காடி, குறிஞ்சி அங்காடின்னு காய்கறி கடையிலேருந்து எல்லாமே அரசாங்கம் நடத்தும். விலை கட்டுக்குள்ளே இருக்கும். நாட்டு மாடு வளர்ப்போம். பால் இப்போ இருக்கிற ஜெர்சி மாடு பால் வராது. இவ்வளவு மாற்றங்களையும் கனவுகளையும் வச்சு உங்கள் பிள்ளைகள் வந்து உங்களை தேடி வந்திருக்கிறோம். தயவு செய்து மாற்றத்தை உருவாக்குங்க. திமுக நமக்கு பாதுகாப்பு இல்லை. குஜராத் கலவரத்திலே நம்மளை கைவிட்டுச்சு. பாஜகவை 5 வருஷம் ஆட்சியில் இருந்து அமைச்சரவையில் பங்கு பெற்றது இதே திமுக. நீங்கள் பாதுகாப்புன்னு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறான். தயவு செய்து நம்பாதுங்க. இன்னைக்கு மோடி இவ்வளவு அசுரபலத்தில் நிற்கிறதுக்கு காரணம் ஐயா கருணாநிதியும் ஐயா ஸ்டாலின் தான். இந்த ஆதரவை கொடுத்து இங்கே எம்பிக்களை ஜெயிக்க வச்சு இந்தியா முழுவதும் வலுப்படுத்தினதுக்கு காரணம் அவங்க தான். தயவு செய்து ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குங்க. நாம் தமிழ் கட்சின்னு வரேன் ஐயா. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சீமா கட்சி, நாம் தமிழ் கட்சி, நம்ம சின்ன வந்து விவசாய சின்னம். சின்னத்துக்கு வாக்காதீங்க. இது மாற்றத்துக்கான அரசியல், அடிப்படை மாற்றம் எல்லாமே ஃபுல்லாக அடிப்படை மாற்றம் தான், ஆட்சி மாற்றம். ஏன் கேட்குறேன்னா விவசாயத்துக்காக இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு எங்கேயும் கிடைக்குது, விவசாயம் தான் கிடைக்குது. அந்த விவசாயமே அழிச்சிட்டாங்க நாட்டில். சரக்கு மட்டும் குடியை குத்தி எல்லாம் அழிச்சுங்கிறாங்க, நாட்டையே அழிச்சுங்கிறாங்க. அதனால் ஆட்டு மாடு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கட்சி தான் வாக்களிங்க. நம்ம சின்ன விவசாயி சீமானுக்கு ஓட்டு போடுங்க.
கொள்கைகளை சொல்கிறோம். அப்படிங்களா? மகிழ்ச்சிமா மகிழ்ச்சிமா மகிழ்ச்சிமா. இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. ம், கட்டு இவங்களுக்கு போடு. மீன் வேணாமா? எங்களுக்கு ஓட்டு மட்டும் கொடுங்கம்மா. ஓட்டு மட்டும் விவசாய சின்னத்துக்கு போடுங்க. நம்ம சீமான் அம்மா பணம் இல்லை. பணம் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் ஃபுல்லாக சுற்றணுமாம்மா. ஆமாம்மா, இப்போ அதுக்கு தான் நாங்களும் போராடுறோம். வெள்ளை சக்கரை வேணாம், கருப்பட்டியை எடுத்துன்னு போய்ங்க. ஊக்குவிக்க போராடுறோம். 10 கோடி பணமரம் திட்டமே போட்டுக்கிறோமே. கடந்த தேர்தலில் எல்லா மகளிருக்கும் 1000ன்னு சொன்னார். ஜெயிக்க வச்சிங்களா? வாக்கு போட்டிங்களா? ஆ, வாக்கு கொடுத்தீங்களா? ஜெயிக்க வச்சிங்களா? ஜெயித்த உடனே தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிக்கு மட்டும்தான் 1000 ரூபாய்னாரு. இதுதான் திராவிட உருட்டுமா. அதனால் இந்த ஒரு முறை வருங்க, எளிய மகனு சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. வரட்டுங்களா?